அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். மந்திரம் சொல்லுவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும். அந்த கடவுளுக்கான மந்திரத்தை சொல்லி முறையாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை சித்தி செய்து வச்சுக்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா காயத்ரி மந்திரங்களையுமே சொல்லி வழிபாடு செய்வாங்க. நிறைய பேருக்கு மந்திரங்களை உச்சரிக்க தெரியாது. அதுவும் குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இருந்தது அப்படின்னா உச்சரிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். நிறைய பேர் போற்றிகள், ஸ்துதிகள் இத மாதிரி வழிபாடுகள் மூலமா மந்திரம் சொல்லுவாங்க. மொத்தத்துல நம்முடைய வழிபாட்டுல எப்படி தீபம் மிக முக்கியமாக கருதப்படுகிறதோ அதை போலவே மந்திரம் சொல்வதும் மிக முக்கியமா கருதப்படுது. ஏன்னா நம்ம மந்திரம் சொல்ல சொல்ல எந்த இடத்துல இருந்து சொல்றோமோ அந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் கோவில்கள்ல நிறைய சக்தி நிறைந்திருக்கும். ஏன்னா கோவில்கள்ல மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விளக்கெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், யாக பூஜைகள் செய்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் தெய்வ சக்தி அங்க நிலைத்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த விஷயமான ஒரு 3 எழுத்து மந்திரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. வருகிற தை அமாவாசை என்று அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குறிப்பா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முறையாக பரிகாரம் செய்து நீங்க சரி செய்துக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முருகப்பெருமான பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. முருகனுக்கு எத்தனையோ ஸ்துதிகள், எத்தனையோ பாடல்கள், அது மாதிரி கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் மந்திரம், திருப்புகழ், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மிக எளிதாக முருகனை அழைக்கக்கூடிய ஒரு 3 எழுத்து தான். இந்த 3 எழுத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அதிலும் குறிப்பாக சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் இரவு தூங்கும் முன் காலை எழுந்தவுடன் நீங்க முருகனுடைய இந்த திருநாமத்தை முருகா முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டினீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமா தீருங்க. முருகான்னு சொல்றதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு குழப்பமாகவும் வேதனையாகவும் இருக்கோ, உங்க பிரச்சனை எப்பெல்லாம் தீர்க்க முடியலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அப்பன் முருகனை முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழைத்தால் அந்த இடத்தில் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கான சூழ்நிலையும் மன தைரியத்தையும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான். முருகனை முருகா முருகா என்று நினைத்து வழிபட்டால் உங்கள் துன்பமெல்லாம் நிச்சயமாக தீரும். இந்த 3 எழுத்தை சொன்னால் 100 கோடி ஸ்லோகங்கள் சொன்ன பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. முருகா என்ற திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.